உட்காருங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து உட்காந்துருங்க. பேரண்ட்ஸ் பின்னாடி இருக்கட்டும். தம்பியை முன்னாடியே வாங்க எல்லாம். சில்ட்ரன்ஸ் முன்னாடி வாங்கப்பா. பேரண்ட்ஸ் கூட பின்னாடி உட்காந்துட்டோம், பிரச்சனை இல்லை. முன்னாடியே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற ஆடுவோமே கதைப்பாடல் பாடுவோமே என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி தி. சண்முகப்பிரியா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருகென வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தானகிருஷ்ண சார் அவர்களையும் வருகென்று வரவேற்கிறோம். சார். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இப்போ சிறப்பு விருந்தினை சிறப்பு செய்ய திரு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. இப்போது மேடத்தை பற்றி சொல்லணுன்னா 18 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியர் பணிபுரிந்து தற்போது தமிழ்துறை ஒருங்கிணைப்பாளராக மகாத்மா பள்ளியில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. பல பொது நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக பணியாற்றியுள்ளாங்க. தமிழக அரசு சார்பில் வெளியிட்ட பழங்கால விளையாட்டுகள் பாடல் ஒளிநாடாவிற்கு பாடல்கள் எழுதியுள்ளாங்க. கவிதைகள், நாடகங்கள் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர். விளையாட்டுத்துறையில் அதிகம் ஆர்வம் உள்ள இவர் கல்லூரி காலங்களில் கைப்பந்து போட்டிகளில் பல்கலைக்கழக அளவில் தமிழக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. இவ்வாறு பல திறமைகளை மேடம் கொண்டுள்ளாங்க. அவர்களை இந்த ப்ரோக்ராம் நடத்த வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். யாராவது வணக்கம் சொன்னால் என்ன சொல்லணும்? வணக்கம் சொல்லுங்கள். நல்லா உற்சாகமாக பங்கேற்கணும், சரியா? நம்மளை பார்த்தோன்னே அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். அப்போ நம்ம அப்படி பேசுகிறப்போ அப்படி பேசுகிறோம். அவங்கள பார்த்தோன்னே சிரிங்கன்னு சொன்னேன் ஒருத்தரை, வந்த உடனே என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. நீங்கள் சிரிங்க பார்ப்போம், சிரிங்க. ஓகே. யாராவது உங்களுக்கு வணக்கம் சொன்னால் என்ன சொல்லணும்? திரும்ப உடனே வணக்கம் சொல்லணும். நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு அது, சரியா? கலைஞர் நூலகத்துக்கு அடுத்தவங்களை பார்த்து வணக்கம் சொல்லலைன்னா எவ்வளோ பெரிய தப்பு அது. எங்கே சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். வணக்கம். வெரி குட். அருமையாக சொன்னீங்க. சரி, இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன இருக்குது? ஆடுவோமே கதைப்பாடல் பாடுவோமே. சில பேர் ஆடுவோமே நினச்சி நிறைய டான்ஸ் ஆட போகிறோம்னு நினச்சி வந்திருப்பீங்க உற்சாகமாக. ஆடலும் பார்க்க போகிறோம், கதைப்பாடலும் பார்க்க போகிறோம், சரியா? கதைகள் இந்த வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அது ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்து ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பரவாயில்ல, அதுவும் ஒரு வார்த்தை தான். கதை அப்படின்னோடனே உங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? குட்டீஸ், கதைன்னா என்ன ஞாபகம் வரும்? வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க பார்ப்போம். கற்பனைகள். கதையிட உடனே கற்பனை தான் நமக்கு ஞாபகம் வரும். யாராவது ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னா அந்த கதைக்குள்ளே அப்படியே நம்ம போயிடுவோம். ஆமாம் தானே? என்ன மாதிரி கதை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அருமை. அந்த ஆசிரியர் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேர் சிந்து மேம். சிந்து மேமுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கதைக்குள்ளே அந்த குழந்தைங்க போகணும். அப்படி நீங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. யார் கதை சொன்னாலும் அப்படி தானே உங்கள் கற்பனையில் அப்படியே போயிடுவோம். நம்மளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும். கேட்க அப்படியே போயிட்டே இருப்போம் அந்த கற்பனைக்குள்ளே, சரியா? அது நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசில் இருந்தவங்களாலும் சரி, ஒரு கதை கேட்டோன்னா அந்த கதையை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே அது படமாக ஓடும். ஒரு பெரிய காடு இருந்துச்சுன்னா நம்ம காடாக நினச்சி பார்ப்போம். அந்த இடத்துல வெளிச்சம் கூட வராத ஒரு காடுன்னு சொன்னாங்கன்னா அப்படி எப்படி நினச்சி பார்ப்போம்? கருகும்னு இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்போம். அப்போது நம்ம வார்த்தைகளுக்கு ஏற்றாப்புல எப்படி போகும்? நம்மளுடைய கற்பனை வளம் வளர்ந்துக்கிட்டே போகும். கதை கேட்க 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 நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா சீக்கிரம் நல்லா வளர ஆரம்பிப்பீங்க. நிறைய கற்பனை வளர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் சீக்கிரமாக முன்னேறிடுவீங்க,
சரியா? அதனால் அந்த கதை கேட்குற எங்கேயாவது உங்களுடைய ஆசிரியர்களோ மற்றவங்களோ சொல்கிறப்ப அதை தவற விடாமல் கலந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, என் கூட எந்திரிச்சு ஒரு நிமிஷம் அப்படின்ற சுற்றி நில்லுங்க பார்ப்போம். அந்த புத்தகம் சான்றிதழ் அப்படி ஓரமாக வச்சுட்டு வாங்க, நில்லுங்க. அப்படி சுற்றி நின்றுக்கோங்க, அப்படி வரிசையா, இப்படி வட்டமா. இங்கிட்டு வாங்கடா தம்பி, இங்கே வாங்க, இங்கே வாங்க குட்டி, நீங்கள் இங்கே வாங்க. அப்படி நில்லுங்க, நீங்கள் தள்ளி நில்லுங்க, அப்படியே ஒரு வட்டம் நில்லுங்க, அப்படியே அரை வட்டமாக நின்றுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆமாவா? அந்த பேருக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதையிலிருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு எனக்கு முதல்ல சொல்ல போகிறீங்க. அந்த பேர் எதுக்காக வச்சாங்க? நிறைய பேருக்கு பாட்டி பேர், தாத்தா பேர் அப்படிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? எதற்காக அந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு சொல்ல போகிறீங்க. சரி, முதல்ல உங்களை ஆரம்பிப்போமா? துளசி. துளசி ஏன் இந்த பேர் வச்சாங்க? அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. துளசி ரொம்ப பிடிக்கும், சாப்பிட பிடிக்குமா? அது இல்லை, இனிய தமிழ், அழகான தமிழ்ன்றதுனால வச்சேன். அழகான தமிழ் வார்த்தை. அப்பா இங்கே வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. அம்மா யாரு? உங்க அம்மா? ஓகே. துளசிக்கு இன்னொரு ஒரு தமிழ் பேர் இருக்கு, தெரியுமா மேம்? துளாய். அதுதான் தூய தமிழ் பேர் துளசிக்கு. சரி, அப்பா வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவாங்க, துலா துலான்னு. துளான்னு கூப்பிடுவாங்க. சார், அருமையான குடும்பமா இருக்கீங்களே. அப்புறம் அம்மா தெரியலன்ட்டாங்களே. அருமை மேம். உங்க பேரு? புவளேந்தி. புகழேந்தி. ஆஹா, இருங்க அவளே சொல்லட்டும், வாய்ப்பு கொடுப்போம். ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? புகழேந்தி பேர் உனக்கு பிடிக்குமா? இல்லை, அப்பா. அப்பாவுக்கு பிடிக்கும். துளசி புகழேந்தி ரெண்டுமே பிடிக்குமா? ஓகே. ஏன் அந்த புகழேந்தி பேர் வச்சாங்கன்னு அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? சரி, அக்காட்ட கேட்கவா? என்னன்னு காரணம் சொல்லுங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு முதல்வன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் புகழேந்தின்ற கேரக்டரை ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சுட்டாரு. சூப்பர். எனக்கும் பேரை கேட்டது அர்ஜுன் ஞாபகம் தான் வந்துச்சு. இருந்தாலும் சொல்ல வேணாம், உங்கள் வீட்டில் ஏதாவது காரணம் இருக்கும்னு நினச்சேன். அகிலேந்திரா. அகிலேந்திரா. என்ன, எதனால் உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? அகில உலகத்தையும் அகில உலகத்துக்கு இந்திரனா இருக்கணும்னு. சார், என்ன ஒரு கதை பாருங்க. அகில உலகத்துக்கு இந்திரனா இருக்கணும்னு அகிலேந்திரான்னு வச்சுட்டாங்க. சூப்பர். பரணிதா என் பேர். பரணிதா. எதனால இந்த பேர் வச்சாங்க? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பேர், அதனால பரணிதான் பிடிச்சது. இன்னைக்கு யார் வந்திருக்கா? உங்க அம்மா அப்பா யார் வந்திருக்காங்க? எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. பரணிதா எதனால வச்சீங்க? தரணி உலகமா, பரணி நட்சத்திரமா? நீங்களும் உலகத்தை ஆட்சி செய்யணும்னு வச்சிருக்காங்க, சந்தோஷமா. நீங்க உங்க பேரு? ஆகாஷ். உங்க தம்பியா அவங்க? ஓகே, சொல்லுங்க. ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ்னா என்னது? ஆகஸ்ட். ஆகஸ்டா? பேர் ஆகஸ்டா? அப்புறம் உங்களுக்கு அப்புறம் யார்? செப்டம்பரா? என்ன பேர் உங்க பேரு? ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. வானம். வானம் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கணும் உங்க மனசுன்னு பேர் வச்சிருக்காங்க. வானத்தை யாராலும் தொட முடியுமா? ஆனா உங்களை நாங்க தொட்டுருவோமே, வானத்தை தொட்டுட்டோன்னு சொல்லுவோமே. சுதர்சன். சுதர்சன். ஏன் இதனால உங்களுக்கு இந்த பேரு? ஐயப்பன் பேருன்றனால வீட்டில் வச்சாங்க. ஐயப்பன் பேருனால வச்சிருக்காங்க. சரி. சரண். சரண். எதனால உங்களுக்கு இந்த பேரு? என்னை சரண்னு கூப்பிடுறவங்கெல்லாம் சரண் அடையணும்னு வச்சிருக்காங்க. உங்ககிட்ட எல்லாரும் சரண் சரண் பேர் வச்சிருக்காங்க. அதான் சரணம் ஐயப்பான்னு சொல்றாங்க. தெரியுமா? தெரியும். ஓ, சரி சரி. சரணம் ஐயப்பான்னு சொல்றப்ப சரணன்னு சொல்றாங்க, அதனால. உங்களுக்கு அப்புறம் தான் அவரே வராருன்னு. சரி, சூப்பர். சிவதன்யா. சிவதன்யா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனுக்கு. சிவனுக்கு நீங்க ரொம்ப பிடிச்சவங்களா? சரி, சிவனோட அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ நாங்கள் சிவன்கிட்ட ஏதாவது கேட்கணும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டா நீங்கள் கேட்டுருவீங்களா? சிவனுக்கு உன்னை தானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட சொன்னால் எல்லாம் சொல்லிடுவீங்களா? சிவன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்காக கேட்க மாட்டீங்களா? வெரி குட், சூப்பர். அதான் சிவதன்யா. அங்கிதா. அங்கிதா. எதனால இந்த பேர்? ராமாயணத்தில் அங்கதன்னு ஒரு ஹீரோ கேரக்டர் இருந்ததுனால அங்கிதான்னு. மேல் நாட்டுக்கு அரசராக இருந்தார் தெரியுமா? கிஷ்கிந்த நாட்டுக்கு வாலியோட மகனாக இருந்தார். கும்பகர்ணன் ஒரு கொடியிற அரசனாக இருந்தாலும் இது மிச்ச வானரர்களால் தாக்க முடியாதவனை இவர் தைரியத்தோட சின்னவனாக இருந்தாலும் இவரை தாக்கினவர் அங்கதன். அதனால மேல்னா அங்கதன், ஃபீமேல்னா அங்கிதான்னு வச்சாங்க. அங்கிதான்னு வச்சாங்க. வெரி குட், சூப்பர். அந்த நாட்டுடைய பேரே அங்கத நாடுன்னு பேர். அந்த நாட்டுடைய பேரால தான் உங்களுக்கு பேரே வந்துச்சு. அங்கத நாட்டு அரசனால அங்கதன்னு பேர் வந்துச்சு. அருமை.
விமிகா. விமிகா, ஏன் உங்களுக்கு இந்த பேரு? இது வந்து ஒரு காட் 3 காட் நேம். 3 கடவுளுடைய பேர் சொல்லுங்க, என்னென்ன கடவுள்? விஷாலாட்சி, மீனாட்சி, காமாட்சி. அந்த சாமிக்கும் இந்த பேருக்கும் என்ன சம்பந்தம்? விமிகா. விஷாலாட்சிலேருந்து வி, மீனாட்சிலேருந்து மீ, காமாட்சிலேருந்து கா. அதுல இருந்து எடுத்தா விமிகா. விசாலாட்சி, மீனாட்சி, காமாட்சி. Okay. அவங்க வந்து என்னோட பொண்ணு தான். ரவீனா. ரவீனா. எதனால இந்த பேர் உங்களுக்கு? சரிங்களா? ரவீனானா ராமனோட அவதாரம். ராமனுடைய அவதாரம் ரவீனாவா? என்ன அவதாரம் இது? புதுசா இருக்கு, நான் கேள்விப்படாததா இருக்கு. எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்க. யார் வந்திருக்காங்க உங்களோட? தாத்தா. தாத்தா வந்திருக்காங்க. இருக்காங்களா இங்கே? ஐயா, என்ன அர்த்தம்னு தெரியுமா அவங்க பேருக்கு? தெரியல. சரி, இன்னைக்கு போய் வீட்டில் போய் கரெக்டாக கேளுங்க, சரியா? அவங்களுக்கு தெரியலன்னு ஒன்று. ஓகே. என் பேர் வேகவதி. வேகவதி. எதனால இந்த பேர்? ஒரு ஊரில் ஒரு நேம் இருக்கும், அந்த வேகவதி. அதான் என்னோட நேம் வேகவதி போட்டாங்க. யாரோட பேர் வேகவதி? ஒரு ஊர்ல இல்ல, அவங்க சொல்றாங்களான்னு வாங்குறது. அதான் ஒரு ரிவரோட பேர், சரியா? ஒரு ஆறுடைய பேர் தான் அந்த வேகவதி. ரொம்ப வேகமாக அது பாயணுன்றனால அந்த பேர் இருந்துச்சு, பாயிறனால வேகவதின்னு பேர். ஒரு நதியுடைய பெயர். அது மாதிரி வேகமா பாய்ந்து ஓடுங்க. பல ஊர்களை செழிப்பாக்குற மாதிரி பல மனங்களை செழிப்பாக்குங்க, சரியா? என் பேர் மிதுன் சீனிவாஸ். முத்து சீனிவாஸ். மிதுன் சீனிவாஸ். மிதுன் சீனிவாஸ். எதனால அந்த பேர் உங்களுக்கு? எங்கள் தாத்தா பாட்டி பேர். யாரு பாட்டி பேரு? மிதுனா. தெரியலையா உங்களுக்கு? கரெக்டாக தெரியலையா பேருடைய அர்த்தம்? அதனால ஒன்றும் இல்லை, இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? தெரியாத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு போய் கரெக்டாக உங்க பேருக்கு எதனால இந்த பேர் வச்சாங்க, அதற்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. உங்க பேர் என்னது? பிபின் கார்த்திகேயன். பிபின் கார்த்திகேயன். ஏன் உங்களுக்கு இந்த பேரு தெரியலையா? கார்த்திகேயன் யார் பேரு? முருகன் பேர், சரியா? பிபின் வந்து அப்பா மாடர்ன் ஏதாவது வச்சு வச்சிருந்திருப்பாங்க. நீங்க போய் கேட்டுக்கோங்க இன்னைக்கு ஏன் இந்த பேர் வச்சீங்க. அகிலன். அகிலன். ஏன் இந்த பேர் உங்களுக்கு? அகிலன்கிறவங்க ஒரு எழுத்தாளர். அகிலன் எழுத்தாளர். எழுத்தாளரோட நினைவா வச்சிருக்கீங்க. அருமை. யார் வந்திருக்காங்க வீட்டுல இருந்து? அம்மா. அம்மா வந்திருக்காங்க. எழுத்தாளர் ஞாபகமா பேர் வச்சிருக்கீங்க அகிலன். சிறப்புடா தம்பி. நூலகத்துக்கு ஏற்ற ஆள். செந்தில்வேல். செந்தில்வேல். எதனால இந்த பேர் உங்களுக்கு? முருகன் அப்பாவுக்கு பிடிக்குன்றதுனால. அதனால செந்தில்வேல் வச்சிருக்காங்க. ஸ்ரீயோகித். 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 எதனால உங்களுக்கு இந்த பேர்? தெரியல, அம்மா எனக்கு சொன்னது. யார் இருக்காங்க? அம்மாச்சி தான் வந்திருக்காங்க. ஓ சரி. யார் கூட வந்திருக்கீங்க நீங்க? அம்மாச்சி. அம்மாச்சி கூட வந்திருக்கீங்க. அம்மாச்சி சொல்லுங்க அம்மாச்சி. என்னதுமா? குலதெய்வத்தை நினைச்சு வச்சாங்களா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. குலதெய்வத்தை எஸ் ஸ்ரீ அனீஷ்குமார். அனீஷ்குமார். எதனால இந்த பேர் உங்களுக்கு? தெரியல. தெரியல. சரி, இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர். உங்க பேரை கேட்டதுமே இவ்வளோ கதை வெளியே வருது பாருங்க. சில பேர்லாம் நகைச்சுவையா இருந்துச்சு, சில பேர்லாம் புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அருமையா சொன்னீங்க உங்க கதைகளை. சரி, உட்காந்துக்கோங்க. முடியாங்க, வாங்க வாங்க, நீங்க உட்காந்துக்கோங்க. இப்போ போல கதைகள் எங்க உருவாகுது அப்படின்னா, முதல்ல நம்ம கிட்ட இருந்தா உருவாகுது. இப்போ உங்க பேரை கேட்டதுமே நிறைய பேருக்கு உங்க பேருடைய கதையே சிலருக்கு தெரியல, பலருக்கு ரொம்ப அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நம்மளுடைய பேருடைய பொருள், நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய பேருடைய பொருள் எல்லாமே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கதை என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். அப்புறம் தான் மற்ற கதைகளுக்கெல்லாம் போகணும், சரியா? அதை தேடுற வயசு உங்களுக்கு வந்துருச்சு. அதனால் நீங்கள் உங்கள் அம்மாட்ட அப்பாட்டெல்லாம் அவங்க பேர் எதுக்கு வச்சாங்க என்னன்றதையும் கேளுங்க. மோஸ்ட்லி அவங்க பேரெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா பேர் பாட்டி பேராக வச்சுருப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லோரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கேட்கல. சூப்பர், கரெக்டாக கேட்டீங்க. உங்கள் பேருக்கு அர்த்தம் என்ன நீங்கள் கேட்பீங்க யாராவது நினச்சேன், கேட்கல. பரவாயில்ல, ரெடியாக இருந்தார். கேட்ட உடனே கேட்டுட்டார். என்னுடைய பேர் சண்முகப்பிரியா. என்னுடைய பாட்டி பேர் சண்முகத்தம்மாள். பாட்டியோட ஞாபகமாக எங்கள் அப்பா எனக்கு சண்முக பேர் சேர்த்தாங்க. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு சினிமா வந்துச்சு. அந்த சினிமா மேலே ஆசைப்பட்டு எங்கள் அப்பா பிரியா பேரை சேர்த்து சண்முக பிரியான்னு வச்சுட்டாங்க, சரியா? ஒரு ரஜினி ஸ்ரீதேவி நடித்த படம், அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல, ஒரு ஃபேமஸான படம். அந்த பேரையும் சேர்த்து சண்முக பிரியான்னு சேர்த்து வச்சுட்டாங்க. சரி, சூப்பர், அருமை. நல்ல கேள்வி, நல்ல பதில்கள். ஓகேடா தங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு மலை அடிவாரம், சரியா? மலை, நம்ம யானை மலை மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன், கற்பனை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு மொட்டை மலையாக இருக்குது. அப்படி ஒரு மலை. அந்த மலைக்கு கீழே நிறைய எலிகள் வசிச்சு வருது,
சரி, அந்த எலிகளுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, என்னைக்காவது நம்மளும் ஒரு பலசாலி ஆயிட மாட்டோமா அப்படின்னு ஆசை. அதில் ஒரு எலி, ஒரு குட்டி எலி இருக்குது. அந்த எலிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, நம்ம ஒரு பலசாலியாக மாறணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஆசை. அதுவும் என்னென்னலாமோ முயற்சி பண்ணுது, ஆனால் அதால் என்ன செய்ய முடியல, பலசாலியாக ஆக முடியல. எலிக்கு என்ன வேலை, வலை தோண்ட முடியும், எதையாவது கொறிக்க முடியும், அதுதான் வேலை. அதுக்கு மேலே அதால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்படி நினச்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பயங்கர சோம்பேறியாக மாறிடுச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னு வளர்ந்து வர வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம பலசாலி இல்லை, நம்மளை வந்து அதிகமாக பூனைகள் துரத்தும், இப்படி பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டியதா அப்படின்னு அந்த எலி வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அந்த எலிக்கு ஒரு பெண் எலி மேலே ஆசை வந்துருச்சு. ஆஹா, இந்த எலியை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு. ஆனால் அந்த எலி கூட்டத்தில் இருக்கிற எல்லா எலிக்கும் தெரியும் இந்த எலி ஒரு சோம்பேறி எலின்னு. எல்லாத்தையும் நினைக்கும், ஆனால் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு தெரியும். அந்த பெண் எலிக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பெண் எலி என்ன சொல்லி விடுது, நீ ஒரு சோம்பேறி, ஒன்றுத்துக்கும் ஆக மாட்ட, நீ வந்து எதையும் செய்ய மாட்ட, அதனால் உன்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, நீ வந்து ஒரு பலசாலியாக மாறினாதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுது. ஆனால் இதால் பலசாலியாக மாற முடியல. எத்தனை நாள் தான் பயந்து இப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு அப்படின்னு அந்த எலி யோசிக்குது, அந்த ஆண் எலி யோசிக்குது. யோசிக்கிறப்போ அந்த மலை அடிவாரத்தில் இப்படி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. போகிற வழியில் ஒரு துறவி உட்காந்துருக்காரு, தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஒரு துறவி. அந்த துறவிக்கிட்ட போய் ஏதாவது நம்ம கேட்கலாமே, மனுஷங்கள்லாம் வந்து வரம் கேட்பாங்களே, நம்ம ஏதாவது போய் கேட்போமே அப்படின்ட்டு இந்த எலி போகுது. இந்த எலி போனதும் போய் கேட்குது, ஐயா முனிவரே, எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. உனக்கு ஒரு வரமா, எலியாகி உனக்கு எதுக்கு ஒரு வரம், தேவையில்லாமல் உன் வேலையை போய் நீ பார்க்க வேண்டியதானே, எப்பயும் போல் மலையை குடைவீங்க, இல்லை எதையாவது கொறிச்சு சாப்பிடுவீங்க, இதானே உங்கள் வேலை, போக வேண்டியதானு. இல்லையா, நான் பலசாலியாக மாறணும் அப்படின்னு சொல்லுது. பலசாலியாக மாறணுமா, நீ பலசாலியாக மாறி என்ன பண்ண போகிற அப்படின்னது. இல்லையா, எனக்கு எங்கள் எலி கூட்டத்தில் ஒரு பெண்ணெலியை பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணெலியை கல்யாணம் பண்ணனா அது என்னை பலசாலியாக மாறினாதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, பலசாலியாக மாறினா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிச்சா அப்படின்னு இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஆசையா உனக்கு, இப்போ என்ன உன்னை பலசாலியாக மாற்றணுமான்னு கேட்குது. இல்லையா, வேண்டாயா, என்னை அப்படிலாம் நீங்கள் மாற்றாதீங்க, என்னை எலியாக விட்டுட்டு வேற ஏதாவது மாற்றிருங்கன்னு. வேற என்னமா அது மாற்றவா, வேற என்ன மாற்றண்டு, இங்கே எலி கூட்டத்தையே பயமுடுத்துறது பூனைகள் தான் பயமுடுத்துரும், அந்த பூனையா என்னை மாற்றிருங்க, அப்போ எல்லா எலியும் பயப்படும், நான் பயங்கர பலசாலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லு. உடனே சரின்னு துறவி என்ன செய்கிறாரு, அதை அந்த எலியை பூனையாக மாற்றிட்டாரு. இது ஃபுல்லாக அந்த எலி கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது, நம்ம சோம்பேறி எலி என்ன ஆயிடுச்சு, பூனையாக மாறிடுச்சா, நம்மளே துரத்த வருதா அப்படின்னு அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிருச்சு, பயமாயிருச்சு. இப்போ இந்த பூனைக்கு வந்து பெரிய பயங்கர தைரியமாயிருச்சு, இப்போ நம்ம பலசாலி ஆயிட்டோம், இப்போ போய் அந்த எலியை போய் பொண்ணு கேட்போம் அப்படின்னா அந்த எலிக்கிட்ட போகுது. இப்போ நீ கேட்ட மாதிரி நான் பலசாலி ஆகிட்டேன், என்னை திருமணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குது. என்னது, உன்னை திருமணம் பண்ணிக்கிறதா, நீயோ பூனை, உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருச்சு. இந்த பூனைக்கு ரொம்ப கவலையாக போச்சு, அப்படி சோகமாக போயிட்டு இருக்கு. போகிறப்ப பார்த்தா ஒரு நாய் பின்னாடி வந்து என்ன செய்யுது, பூனையை துரத்திக்கிட்டு வருது. அப்போ இந்த பூனைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம தான் பலசாலின்னு நினச்சோம், நம்மளை துரத்த யார் வரா, நாய் வருதே அப்படின்ட்டு நாயை பார்த்து பயந்து போய் ஓடுது வேகமாக. போய் அங்கே போய் துறவிக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஐயா, பூனையாக இருந்து நல்லா நான் பலசாலின்னு சொல்லி எல்லார்ட்டையும் நிரூபிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்ன ஒரு நாய் துரத்துது, தயவுசெய்து என்னை நாயாக மாற்றிருங்கன்னது. என்னது, நாயாக மாற்றவா அப்படின்னு கேட்குறேன். ஆமாய்யா, தயவுசெய்து என்னை எப்படியாவது நாயாக மாற்றிருங்கயான்னது. சரி, நீ நாயாக மாறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கொடுத்துறாரு, வரம் கொடுத்துட்றாரு. இது நாயாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நாயாக மாறி ஊருக்குள்ளே போகுது. ஊருக்குள்ளே போனால் அங்கே இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. யார் அடிப்பா, மனுஷங்க அடிச்சது. என்னடா, நாயாக பிறந்தாலும் வேறு வழி இல்லையா, நம்ம பலசாலி பூனைகள்லாம் அடக்கிடலாம், எலியெல்லாம் அடக்கிடலாம் நினச்சோம், இப்படி மனுஷங்கிட்ட வந்து மாட்டியிருக்கமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் போட்டு இந்த துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த நாயை கல்லால் அடித்த ஒரு ஆள் மாதிரி இருக்காரா, அந்த ஆளை பார்த்து அந்த ஆள் மாதிரி நான் மாறிடணும்னு நினைக்கிறேன். சரின்னு அந்த ஆள் மனுஷனாக உன்னை மாற்றிறேன்னு மனுஷனாக மாற்றிறாரு. மனுஷனாக மாதிரி ஊருக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. அப்பா அவரோட மனைவி வந்து, ஏங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டீங்களா, அது பண்ண மாட்டீங்களா, இது பண்ண மாட்டீங்களான்னு அந்த ஆளை போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மனைவி திட்டுறாங்க. அவர் பயந்து போய், அம்மா செஞ்சிடறேம்மா, அந்தா செஞ்சிடறேம்மா. அப்போ அந்த மனுஷனாக மாறின எலிக்கு என்ன தோணுது, ஆஹா, ஆணை விட பலசாலி யார் தான், பெண்ணு தான், தெரியாமல் ஆணாக மாறிட்டோமோ, நம்ம பெண்ணாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக மாற்றிருங்க, அந்த மனைவி மாதிரி என்னை மாற்றிருங்க, நான் இன்னும் பயங்கர பலசாலியாக மாறிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணாக மாற்ற சொல்லி துறவிகிட்ட போய் திரும்ப போய் கேட்குது. அந்த துறவி என்ன செஞ்சுறாரு, இப்போ
மனுஷியா மாற்றி அனுப்பி விட்டாரு. யாரை? அந்த மனைவி மாதிரி, அந்த மனைவி ரூபத்திலே நான் இருக்கணும்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்னா அந்த அம்மா தான் நல்லா கத்துது, அந்த அம்மா பார்த்தா தான் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆக்கிட்டாங்க. மனுஷனா மாறி ஒரு மனைவியா ஒரு வீட்டில் இருக்கு அந்த எலி. வேலை பார்த்துட்டே இருக்கு நல்லா. பதறி அடிச்சு ஓட்டமா ஓடுறாங்க அந்த அம்மா. நிஜமான அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ரூபத்தில் தான் இது போயிருக்கு. ஆனால் நிஜமான அம்மா ஓடுறாங்க. என்னடா அது, இந்த அம்மா தான் பலசாலி நினச்சோம், இந்த அம்மா யாரையோ பார்த்து ஓடுறாங்களே. யாரை பார்த்து ஓடுறாங்கன்னா, அந்த அம்மா அடுப்படியில் ஒரு சுண்டெலி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் இந்த மரமண்டை எலிக்கு புரியுது, யார் பலசாலி. இப்போ எலி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு. கடைசியாக போய் துறவிட்ட போய் என்னவா மாற கேட்டுச்சு, என்னை தயவு செய்து எலியாவே மாற்றிடுங்கன்னு கேட்டுச்சு. இப்போ இந்த எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துக்கிட்டு இருந்த மீத எலிகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா எலிகளும் சேர்ந்து அந்த பொண்ணு எலிகிட்ட போய் பேசி, உனக்காக பாரு எவ்வளோ பாடுபட்டிருக்கான், நீ தயவு செய்து அந்த எலியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அந்த எலி மாதிரி எலி 2 எலிக்கும் சேர்த்து அந்த எலி கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த எலி வீட்டில் கல்யாணம் நடக்குது. அப்போ இந்த எல்லா எலிகளும் சேர்ந்து அந்த எலிகளுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை பாடலாக பாட போகிறோம். எந்திரிப்போமா? எந்திரிச்சுக்கோங்க.
இருக்கு உங்க இதுல? சத்தமா. காகம், புறா, மயில். காகம், புறா, மயில் இருக்கு. உங்களுக்கு? பசு, ஆடு, ஓநாய். பசு, ஆடு, ஓநாய். உங்களுக்கு? மான், வேடன், மான், வேடன், புயல். புலி. புலி. வாசிச்சு பழகணும். சிங்கம், நரி, குரங்கு. சிங்கம், நரி, குரங்கு. சரி, இப்போ உங்க கையில ஒரு ஒரு 3 விலங்குகளோ இல்ல பறவையோ ஏதாவது உயிரினத்தோட பேர் இருக்கும். இப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு குரூப்பா உட்காந்துக்கலாம். நீங்க ஒரு குட்டி கதை தயார் பண்ண போறீங்க. அந்த குட்டி கதையில இதுல இருக்கிற அத்தனை உயிரினமும் பங்கேற்கும். புது கதையாகவும் இருக்கலாம், பழைய கதையாகவும் இருக்கலாம். ஆனா ஏதாவது நீங்களா சேர்த்துட்டு இதுல இருக்க அந்த 3 உயிரினமும் அந்த கதையில வரணும். நீங்களே ஒரே ஒரு கதையை உருவாக்கணும். சேர்த்துக்கலாம். நீங்க எத்தனை உயிரினம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த கதையை நீங்களே உருவாக்கி இப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். சரி, நீங்க அந்த டீம் அந்த பக்கம் உட்காரலாம். நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே ஒரு கதை ரெடி பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா போதும். சரி, நீங்க இங்க உட்காருங்க. சீக்கிரம் நேரா உட்காருங்க. அதுல இருக்கிற உயிரினங்கள் வர மாதிரி ஒரு கதை யாராலும் சொல்லலாம். சும்மா நீங்களா ரெடி பண்ணுங்க. உங்களை என் கூட கூப்பிட்டே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. நீங்க ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஒரு வேலையுமே செய்யவே முடியல. தம்பி ரெடி பண்ணுங்க. நீங்களா ஒரு கதை சும்மா ஒரு சிம்பிளா சொன்னா போதும். இப்பதானே சொன்ன உங்க கற்பனை எல்லாம் அப்படி கொட்டுக்கு. யோசிக்கிறீங்களா?
அதுல என்னென்ன உயிரினம் பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னென்னது சொல்லுங்க, வாசிங்க. பசு, ஆடு, ஓநாய். சிறப்பு. ஆஹா. மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்கல்ல. நான் யார் வரப்போறான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். முதல் ஆளு. சூப்பர். குட்டி சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஆடும் மாடும் பண்ணையில இருந்துச்சான். அப்ப காட்டுக்கு போலான்னு 2 பேரும் பிளான் பண்ணாங்களாம். அப்ப டீமா எலியும் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப எல்லாரும் காட்டுக்கு போனாங்களா ட்ரிப்புக்கு வேன் ரெடி பண்ணாங்க. ஓ, பசு ஆடெல்லாம் வேன்ல போச்சா? அப்புறம் காட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அடுத்து தண்ணி தவிச்சிச்சான். அங்கேயே தண்ணி இருந்துச்சு, குளம் இருந்துச்சான். அங்கே குளத்துல தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்துச்சான். வாட்டர் பாட்டில் இருக்கவும் குளத்துலேயே அங்கே தண்ணி குடிச்சிட்டு போயிருச்சான். அடுத்து புலி அவங்க துரத்துச்சான். அப்போ ஒரு விக்கி மவுஸ் காப்பாத்துச்சான். அந்த ஓநாய் எல்லாத்தையும் கூட்டு போச்சான். ஓநாய் தான் ட்ரிப்பையே பிளான் பண்ணிச்சான். ஓ, சரி. ஓகே. இப்போ எல்லாரும் ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டாங்க. ஓகே, வா. அந்த காட்டுல இருந்து கொண்டு வந்த தண்ணியை, ட்ரிப் போன தண்ணியை. சரி, முடிஞ்சிச்சா கதை? சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அந்த ஓநாயை விட்டுட்டாங்க. அது என்ன செய்வாங்கன்னு பார்த்தேன். அதுதான் ட்ரிப்புக்கே பிளான் பண்ணுச்சா. நான் அது ஏதாவது செஞ்சுருக்குன்னு நினச்சேன். அப்பா மூளை. வேற நீங்க வாங்க. இந்த கதை பேரு உங்களுக்கு வந்த உயிரினத்தோட பேர்லாம் சொல்லிருங்க. காகம், புறா, மயில். இந்த கதை பேரு 3 நண்பர்கள். காகம், புறா, மயில் அவங்களாம் ஒரு காட்டில் இருக்காங்க. வேற ஒரு காட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறாங்க. அப்போ இங்கே உள்ள மயில் பார்க்குது, ஒரு ஓநாயை பார்க்குது. அப்போ ஓநாய் பார்த்தோன்னே அதை ஃப்ரெண்டாக ஆக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட புறாக்கிட்டேயும் காகம்கிட்டேயும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது காகம் சொல்லுது, நம்ம இதோடலாம் வச்சுருக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம், என்ன வேணால் எப்போ வேணால் செய்யும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மயில் கேட்கவே இல்லை. அப்புறம் மயிலுக்கும் காகமுக்கும் சண்டை வந்துடுது. சண்டை வந்தானே புறா சொல்லுது, சரி உங்களுக்கு சண்டையே வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு. புறாவுக்கு மனசே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஓகே சொல்லிடுது. திரும்பி அவங்களோட காட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த மாதம் வின்டர், அதுக்காக சாப்பாடு சேகரிக்கலான்னு சொல்லிட்டு புறாவும் காகமும் போகலான்னு இருக்காங்க. காகமும் புறா போகலான்னு இருக்கும்போது மயிலையும் ஓநாயும் கூப்பிடுறாங்க. அப்போ மயில் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்ல ஓநாய் சொல்லுது, சரி நம்ம இதான் மயிலை சாப்பிட்றதுக்கு நல்ல சான்ஸ், அதனால் அதுவும் எனக்கும் டயர்டாக இருக்குது, நானும் மயிலும் இங்கே இருக்கோம், நீங்கள் போயிட்டு சாப்பாடு சேகரிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஆனால் காகமுக்கு டவுட்டாகவே இருக்கனால மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்குது. அது சாப்பிடலான்னு போகும்போது சாப்பிட விட மாட்டேங்குது. அதனால இந்த சாப்பிட விடல, மயிலை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த கதையோட மாரல் என்னன்னா, யாரையும் சீக்கிரம் நம்பிடக்கூடாது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்பணும். தேங்க்யூ. யார் வரா? நீங்க வாங்க. யார் சொல்ல வரா? உங்க கதையில வந்த உயிரினங்கள் பேர்லாம் சொல்லுங்க. இந்த கதையில் யானை, நரி, சிங்கம் மற்றும் குரங்கு இடம்பெற்றுள்ளது. என்னென்ன மிருகம் வந்துச்சு? சிங்கம், நரி, குரங்கு.
இதில் ஒரு இறந்து போன யானை ஒரு காட்டில் இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்கு ஒரு சிங்கம் அதை யாராச்சும் ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக ஒரு சிங்கம் ஒரு நரியை பார்த்து அந்த நரியை கூப்பிட்டுச்சு. அந்த நரி ஒரு கிட்டக்க குரங்க பார்த்து, நீ அந்த இடத்த பிடி, நான் இங்கே பிடிக்கிறேன், சிங்கம் அதை பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பிளான் போட்டுச்சு. அந்த பிளான்லாம் முடிஞ்சோடனே சிங்கத்தோட கையெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. குரங்கு இழுத்ததுனால அதோட நெயில்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதுவும் ரத்தமாக இருந்துச்சு. அதனால நரி சொல்லிச்சுதான், என் கையில் ரத்தம் இல்லை, நீங்கள் 2 பேரும் போய் குளிச்சுட்டு கையெலம்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இங்கே வெயிட் பண்ணுறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா நான் இதை காப்பாற்றுறதுக்கு வேணும்ல, இந்த யானை யாராவது சாப்பிட்ருவாங்கன்னு நான் இங்கே காப்பாற்றுறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, நீங்கள் போய் அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த சிங்கமும் குரங்கும் சரின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போச்சு. அந்த நரி இதுதான் சான்ஸ்ன்னு பார்த்து அந்த யானையை மொத்தமாக சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சு. நன்றி. நன்றி. அந்த இந்த கதைக்கு நீதி ஒரு குறள் வடிவில். எனைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். கதைக்கு ஏற்ற திருக்குறள். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க நாங்கள் வந்து கதை கவனிக்காதவங்ககிட்ட கதையை கவனிச்சவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க, கதையை கவனிக்காதவங்கள்ட்ட கேட்க போறீங்க. சரி கேளுங்க. பாரு எப்படி நோட் பண்ணிருக்காங்கன்னு. கதை சொல்றப்ப கவனிக்கலைன்னா கேள்வி கேட்பாங்க. சரி இதுக்கு முன்னாடி 2 பேர் கதை சொன்னாங்க, நாங்கள் அதுல இருந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கவா? நீங்க கவனிக்கவே இல்லை, 5 பேரும் கதை பேசிட்டே இருந்தீங்க. சரி நீங்க கேளுங்க. அப்படி நோட் பண்ண வேண்டாம், நீங்க பொதுவா கதை கேளுங்க, அவங்க கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதான் இல்லை கேட்டேன், அதான் அடுத்தவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு பேசுவோன்னு பார்த்தேன். சரி நீங்க கேட்டு முடிங்க கேள்வியை. கொஷின் வந்து இந்த டீம்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லலாம் ஆன்சர். சரி கேள்வி கேளுங்க. இந்த இந்த கதை வந்து எந்த இடத்துல நடந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான், காட்டுல நடந்துச்சு. இந்த டீமுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்தாங்க? யாராச்சும் ஒருத்தர். இந்த இந்த ஒரு அண்ணா வந்து திருக்குறள் சொன்னாங்களா, அது வந்து யாராச்சும் சொல்ல முடியுமா? அது உங்களால சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டீங்க? என்ன அதாவது வரியாவது தெரியுமா என்ன குறள்னு? இல்லை அதுக்கு மீனிங்லாம் தெரியாது உங்களுக்கு, சின்ன குழந்தைங்க இல்லையா, கஷ்டமானது. அந்த அண்ணாவே திரும்ப சொல்லட்டும், அண்ணாட்டையும் கேளுங்க திரும்ப. அண்ணா அந்த சொல்லுங்க சத்தமா. சரி வெரி குட். நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டீங்களே உங்க குரூப்ல, இல்லையா? ஓகே. ஆனால் ரொம்ப சிறப்பு, வித்தியாசமாக யோசிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து எல்லாருமே வந்து பங்கேற்றுக்கிற மாதிரி. வெரி குட், சிறப்பு. இருந்தாலும் நீங்களும் கேட்டீங்க முதல்லையே, மேம் ஒருத்தர் சொல்லணுமா எல்லாரும் சொல்லணுமான்னு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி அருமையாக கதை சொன்னீங்க, சூப்பர். சரி திரும்ப நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. எல்லாரும் சிறப்பாக கதை சொன்னாலும் அந்த குட்டி ரொம்ப சிறப்பாக கதை சொன்னாங்க. ஓனா என்னாச்சுன்னு கேட்டதும் அழகா ட்ரிப்புக்கு ரெடி பண்ணுச்சு. அதுதான் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணதே. இருக்கு ஓகே, உட்காந்துக்கோங்க, சுற்றி உட்காந்துக்கோங்க. அது அங்கேயும் உட்காந்திங்க இல்லையா, சேர்ந்து உட்காந்துக்கலாம். உட்காருங்க உட்காருங்க. ஓகே, இப்போ இன்னொரு குட்டி கதை கேட்போம் சரியா? இந்த கதையும் ஒரு கதை பாடலாக பாடுவோம் கடைசியாக. ஒரு அழகான காடு, அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இப்போ உங்கள் கற்பனையில் அப்படி போயிருப்பீங்களே, போயிட்டீங்களா? ஒரு காடு பக்கத்தில் கிராமம்னா அங்கே ஒரு வீடுகளாக இருக்கும். எப்படி வீடுகளாக இருக்கும்? பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குமா? ஓட்டு வீடுகள். இதுதான் உங்கள் கற்பனை. அருமையாக யோசிக்கிறீங்க, கரெக்டாக. மணல் வீடுகள், மணல் வீடாக இருக்கலாம், இல்லைன்னா குடிசை வீடாக இருக்கலாம், சாணம் பூசின வீடாக இருக்கலாம். ரொம்ப அருமை, அப்படி வீடுகளாக இருக்கு இங்கே சரியா? அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்து பெரிய செங்கல் வீடு. ஓகே, இங்கெல்லாம் என்ன வீடு கட்டியிருக்கோம்? நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் என்ன வச்சுருக்கோம்? கான்க்ரீட்டில் இருக்கும். இங்கேயும் செங்கல்லாம் வச்சுருப்போம், அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் இங்கெல்லாம்.
அது கிராமம்னால நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக ஓட்டு வீடு, குடிசை வீடு, மணல் வீடு, சாணம் பூசின வீடு அதெல்லாம் இருந்துச்சு. அந்த காட்டில் வந்து நிறைய ஒரு பெரிய குரங்கு கூட்டம் வசிச்சு வருது. அதில் ஒரு குரங்குக்கு மட்டும் என்ன ஆசைன்னா, அவங்களுடைய நம்ம வீட்டிலலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த குரங்கு கூட்டத்துலேயும் அந்த குரங்குடைய பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் கதை சொல்லி கதை கேட்டு கேட்டு நம்மக்கிட்ட இருந்தால் இந்த மனுஷங்களே தோன்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. யார் தோன்றுனாங்க? மனுஷங்களே நம்மக்கிட்ட இருந்தானே. குரங்குல இருந்தானே மனுஷன் வந்தான். தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சரி. அது யார் கண்டுபிடிச்சா? அவர் பேர் என்ன? குரங்குலேருந்து மனுஷன் தோன்றுனான்னு ஒருத்தர் சொன்னார் ஆராய்ச்சி பண்ணி. யாருக்கா தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொன்னால் இப்போவே ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. வெரி குட். கிஃப்ட் என்கிட்ட இல்லை, சாக்லேட் இருக்குது, தர்றேன். ஓகே, சொல்லிடுவீங்களான்னு நினச்சேன். சிறப்பாக சொல்லிட்டீங்க. சரி, தர்றேன் கண்டிப்பாக. ஓகே, சரியா? சார்லஸ் டார்வின். அவர் பேர் என்னது? சார்லஸ் டார்வின். அவர் தான் குரங்குலேருந்து மனுஷன் தோன்றுனார்னு சொன்னார். சரியா? அவர் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். அதே மாதிரி முதல் மனித இனம் தோன்றுனதாக ஒரு நாடை சொல்லுவாங்க. எந்த நாடு? இல்லை, எகிப்து எங்கே இருக்குது? எந்த கண்டத்தில் இருக்குது? ஆப்பிரிக்கா நாட்டில் தான் தோன்றுறதாக சொல்லுவாங்க. சரியா? முதல் மனித இனம் அங்கே தான் தோன்றியதாக ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இன்னுமே அங்கே இருக்கிற மனிதர்களுடைய முக அமைப்பெல்லாம் பார்த்தீங்க, தாடை அமைப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்குகளோட தாடை அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த காட்டுவாசி பழங்குடியினர்லாம் நிறைய மாற்றம் காணாதவங்களுக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் இன்னும் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளாம் நிறைய சமைச்சு சாப்பிட்றோம். இயற்கை உணவுன்னா அதிகமாக சமைக்காத உணவுகளை எப்படி சவைச்சு சாப்பிடணுமோ மனுஷன் அப்படி கரெக்டான மாதிரி சவைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால் எந்த அமைப்பும் அவங்களுக்கு அதிகமாக மாறலை. என்னமோ கேட்டீங்கிற? ஓகே, சரி. இப்போ கதைக்குள்ளே போமா? அந்த பாட்டி, அவங்க தாத்தா, குரங்கு பாட்டி, குரங்கு தாத்தாலாம் கதை சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நம்மகிட்ட இருந்து தான் மனுஷனே உருவானான்னு சொன்னாங்க. அப்போ இந்த மனுஷங்க மட்டும் எப்படி இவ்வளோ மாடர்னாக மாறிட்டாங்க? அவங்க சட்டை போடுறாங்க, வேட்டி கட்டுறாங்க, சேலை கட்டுறாங்க, பேண்ட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கு ரொம்ப நாளாக ஆசை, நம்மளும் ஒரு நாள் சட்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் போட முடியுமா? சட்டை இது எங்கே போய் வாங்கணும்? எந்த கடையில் போய் வாங்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப நாளாக இதுக்கு ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. அதை தன்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுது, ஒரு நாளாவது இந்த சட்டையை வாங்கி போட்டு பார்க்கணும் நம்ம அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் எப்படி சட்டை போட முடியும்? இதெல்லாம் உனக்கு வேண்டாத ஆசை அப்படின்னு அதோட நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆசையெல்லாம் படாத, வேண்டாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த கிராமத்து பக்கம் இந்த குரங்கு வருது. அந்த குரங்கு வரப்போ ஒரு கொடியில் என்ன காயுது? சட்டை காயுது. ஆனால் இதுக்கு நம்மளை மாதிரி சைஸ் பார்த்து எடுக்க தெரியுமா? என்ன தெரியும்? நம்மளாம் பார்த்து நம்ம சைஸை பார்த்து எடுப்போம். 32 வேணும், 42 வேணும்னு பார்த்து எடுப்போம். ஆனால் அந்த குரங்கு அப்படிலாம் தெரியாது. ஏதோ ஒரு சட்டை கிடைக்கிது, சட்டையை பார்த்ததுக்கு ஆசை தாங்க முடியல. ஆகா, யாருமே இல்லை, இந்த சட்டையை தூக்கி நம்ம போட்டுற வேண்டிதான், நம்ம வாழ்நாள் ஆசை நீ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சட்டை என்ன செஞ்சிருது? எடுத்துருச்சு. எடுத்துட்டு வேகமாக காட்டுக்குள்ளே குடு இழுத்துக்கிட்டு ஓடுது. ஓடி போய் என்ன செய்யுது? மனுஷன் மாதிரியே ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து சட்டையை போட்டு பார்த்துருச்சு. போட்டு பார்த்தது சும்மா இல்லாமல் எங்கே போகுது? அதோடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் போகுது. காட்டுக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு ஊருக்குள்ளே வரல, காட்டுக்குள்ளே போயிடுச்சு. போய் அதோடைய நண்பர்கள்ட்டெல்லாம் போய் காமிக்குது, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகான சட்டை போட்டிருக்கேன், நீங்கள் என்னமோ அன்றைக்கி சொன்னீங்க சட்டை கிடைக்காது அது இதுன்னு, இப்போ எப்படி கிடச்சிருக்கு, நான் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன், நான் எப்படி மனுஷன் மாதிரி மாறிட்டேன் பார்த்தீங்களான்னு. இதெல்லாம் வேண்டாத ஆசை, தயவு செய்து விட்டுரு, இந்த சட்டையெல்லாம் போடாத அப்படின்னு அவரோட நண்பர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கிறாங்க. ஆனால் அது என்ன செய்யலை? கேட்கல. இந்த சட்டையை போட்டுட்டு மரத்துக்கு மரம் தாவுது, சந்தோஷத்தில் குதிக்குது, அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி ஓடுது. தாவுறப்ப என்ன ஆகுது? இதோட சட்டை ஒரு மரக்கிளையில் மாட்டிக்கிடுச்சு. சட்டை மரக்கிளையில் மாட்டினா என்ன ஆகும்? அந்த குரங்கு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா? தலைகீழ தொங்குற மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய சட்டை காலர் என்ன ஆயிருது? மாட்டிக்கிறது. மாட்டிக்கிட்டு அதில் மாட்டிட்டு தொங்குது. யாராலையும் அதை என்ன செய்ய முடியல? காப்பாற்றவே முடியல. ஒவ்வொருத்தராக போய் ரெடி பண்ணி பார்க்குறாங்க, நீ இழுன்னு பார்த்தா கை மாட்டிக்கிருச்சு. அதோடைய பிடிச்சி இழுக்கவும் முடியல, அதால் போய் கொப்பை பிடிக்கவும் முடியல. கடைசி மாட்டிக்கிட்டு என்ன ஆகுது? அப்படியே தொங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பல குரங்குகள் வந்து கடைசி அந்த சட்டையை என்ன செய்கிறாங்க? கிழிச்சு எடுத்து இந்த குரங்கை காப்பாற்றி விடுறாங்க. சரியா? இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கதையிலேருந்து? பேராசைப்படக்கூடாது. இது பேராசை இல்லை, ஆசை. சரி, ஓகே, ஒத்துக்கலாம். ஒருத்தர் எச்சரிக்கை பண்ணால் அதை கேட்கணும். ஓகே, வேற? பேராசை பெருநஷ்டம், அதான் இவங்களும் சொன்னாங்க. ஓகே தம்பி, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். வெரி குட். வேற வேற என்னது? இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. ரெண்டும் ஒரே மீனிங், பட் கரெக்ட் வார்த்தை. இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு கடவுள் எது கொடுத்துருக்காரோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும். அதை வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கணும். அடுத்தவங்களை பார்த்து எதையும் ஆசைப்படக்கூடாது. ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம், கோயிலில் போய் சாமி கும்பிடுறோம், இல்லை எங்கேயாவது போகிறோம்.
அவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, இது மாதிரி நான் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது ட்ரெஸ் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஏதாவது ஜாமான் சைக்கிள் வாங்கியிருந்தாலோ எதையாவது பார்த்து நம்ம என்ன செய்வோம், அவங்க வீட்டில் மட்டும் வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்கள் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அது எனக்கு அழுது சண்டை போடுவீங்க. நடக்கும்ல இது எப்போ பார்த்தாலும் வீட்டில். அதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கடவுள் நமக்குன்னு எது கொடுக்குறாரோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அது கிடைக்காம எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. சரியா? இப்போ இந்த டைமில் எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்கலாம், வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, தன்னுடைய பொழுதை வீணாக கழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் எப்படி உங்களுடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பங்கேற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உங்கள் தந்தை தகப்பன் எல்லா தாய்க்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் குழந்தைங்களுக்கெல்லான்னு. இப்படி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். தேவையில்லாததுக்கு மேலெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. சரி, இப்போ இந்த கதையை ஒரு கதைப்பாடலை பாடுவோமா? எந்திரிங்க பார்ப்போம். அருமையான சட்டையை அணிந்து மனிதர் போலவே குரங்கு காட்டை நோக்கியே குடுகுடென்று சென்றது. அருமையான சட்டையை அணிந்து மனிதர் போலவே குரங்கு காட்டை நோக்கியே குடுகுடென்று சென்றது. முதல்வர் பேர தெரிஞ்சிச்சு அவளுக்கு. அடுத்தது போலமா? மனிதர் போல உடையுடன் வந்தே என்னை பாருங்கள். மனிதர் போல உடையுடன் வந்தே என்னை பாருங்கள். இனிமேல் என்னை குறையென எவர் கூற முடியுமோ? இனிமேல் என்னை குறையென எவர் கூற முடியுமோ? ஆட்டமாடி குதிக்கையில் அங்கே கிளையில் சட்டையும் மாட்டிக்கொண்டு விட்டது. வலிந்து குரங்கு இழுத்தது. ஆட்டமாடி குதிக்கையில் அங்கே கிளையில் சட்டையும் மாட்டிக்கொண்டு விட்டது. வலிந்து குரங்கு இழுத்தது. இழுத்து இழுத்து பார்த்துமே எடுக்க முடியவில்லையே. என்னாச்சு கடைசியா? இழுச்சு எடுத்துருச்சு. ஓகே, பாட்டு வரி போட்டு ஒரு தடவை பாடுங்க. ஒரே ஒரு வரி போட்டு ஒரு சூப்பரா பாடுறா. மாட்டிக்கொண்டேன் சட்டையை மனிதர் போலே கத்துறமா அப்புறம் ஏ அந்த சவுண்டை போட்டு சத்தமா ஏன்னு வந்தாரு. அழகா சூப்பர். திரும்ப பாடுவோமா இந்த வரிகளை மட்டும்? ஆட்டமா அடி குதிக்கையில் அங்கே கிளையில் சட்டையும் மாட்டிக்கொண்டு விட்டது. வலிந்து குரங்கு இழுத்தது. இழுத்து இழுத்து பார்த்துமே எடுக்க முடியவில்லையே. எடுக்க முடியவில்லை. அப்ப என்ன ஆச்சு? கிழிச்சு போச்சு. எல்லாம் பாடுறீங்க அருமையா. உட்காருங்க. ஒரு சின்ன வயசு வீட்டுக்கு விளையாட்டு நீங்களே ஸ்வீட் கொடுக்குறாங்க. ரெண்டு எடுத்துக்கணும். என்னம்மா சார் நல்ல உள்ளமே. எங்கே பார்த்துட்டு
நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் கேட்டு நீங்க அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் வீட்டில் இருந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டிகளெல்லாம் வந்துருக்கீங்க. எதுக்காக உங்களுக்கு எப்படி வந்திருக்காங்க? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் முதலாக அதை பத்தி ஒருத்தர் பேசுறேன். எங்க குட்டி குட்டி தான் வளர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம் நிறைய படிச்சா குட்டியா இருக்கா அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்களோட அறிவை வளர்க்கறதுக்கு வேற வேற எதுக்காக அப்படின்னு உங்களோட அறிவை வளர்க்க, சந்தோஷமா படிக்கிறதுக்கு மிக சிறப்பான பொருள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவா நேரம் தேவையில்லாம வீணடிக்காம நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க எந்த துறைக்கு போனாலும் அது சிறப்பானவர்களா வரணும்ன்றதுக்காக. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நானும் சுத்தி சுத்தி வரேன். அப்போ பொழுது வீணடிக்காம கூட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்துருச்சு பதில். ஃபோனு டிவியை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினா. ஓகே, அவங்க அறிவு வளர்க்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் லைப்ரரிக்கு வரீங்கனாலே பெரிய விஷயம் தான். ஆனால் முக்கியமாக செல்ஃபோனை தவிர்த்துருங்க. சரியா, நீங்கள் இங்கே இருக்க நிறைய பேரை பார்த்தா கண்டிப்பாக அதிக நேரம் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அம்மா அப்பா சொல்ல பேச்சு கேட்டு என்ன பண்ணணும், முடிஞ்சளவு உங்களோட கைபேசியை தூரம் தள்ளி வச்சிருங்க. அது என்னைக்கு உங்களுக்கு தூரம் போகும், அப்போதான் அறிவு உங்களுக்கு உள்ள வரும். நிறைய புத்தகங்கள் படிக்க அறிவு வளரும். ஃபோனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அறிவு அதுக்கு அளவாடிக்கும். உங்களோட நேரத்தை அதுக்கு அளவாடிக்கும். அதிகமான நேரம் கைபேசியில் பயன்படுத்தாம புத்தகங்கள் வாசிக்கிறதுல பயன்படுத்துங்க. நூலகத்தை வந்து படிக்கிறது நிறைய புத்தகமாக எடுத்து போய் நிறைய புத்தகங்கள் எடுத்து போய் நல்லா வாசிங்க. நிறைய சரியா நல்ல குழந்தைங்களா இந்த சமுதாயத்துல வளரும். நன்றி. நன்றி. அப்படியே உட்காருங்க பாப்பா, உட்காருங்க ஒரு கொஞ்ச நேரம். உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க பாப்பா, கொஞ்சம் பேசாமல் இருங்க. எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? மேடம் கதை சொன்னாங்களா? பிடிச்சிருந்துச்சா? வேறு என்ன சொன்னாங்க? பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? டான்ஸ் ஆடினீங்களா? நல்லா மேடம் எப்படி? வெரி குட். மேடம் கதை, பாட்டு, டான்ஸு சொல்லி கொடுத்த மேடத்துக்கு ஒரு ஜோராக ஒரு கை தட்டிடுவோமா? சத்தமாக கை தட்டுங்க. இங்கே வந்த உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட்டிகிட்டு வந்த பெற்றோருக்கும் மேடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி செலுத்திக்கிறோம். இதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமு. மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. சில்ட்ரன்ஸும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அதேமாதிரி ஆஃப் இயர்லி லீவில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் சில்ட்ரன்ஸுக்காக. அரையாண்டு லீவில் எல்லா சில்ட்ரன்ஸும் கூட்டிகிட்டு வாங்க. இது ஒரு வாய்ப்பாக எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி, கூட்டிகிட்டு வந்த எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ இதை தொடர்ந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி நாங்கள் காமிக்க போகிறோம். அதை நீங்கள் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.